அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கிடைத்த கிராமத்து வாழ்க்கை முறை அனுபவங்கள் அல்லது நான் அனுபவித்த அந்த கிராமத்து வாழ்க்கை முறை பல காணொளி மூலமாக உங்களுக்கு நான் பதிவிட்டு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட இந்த கிணற்று நீர் கிராமத்தில் எப்படி கிணறு இருக்கும், 1967க்கு முன்பாக குடிநீர் வசதியெலாம் எப்படி இருந்ததுங்கிறத நான் பதிவிட்டிருந்தேன். அதில் இந்த சூறைக்கட்டை, அந்த நெல்லி மரத்தால் செய்யப்பட்ட சூறைக்கட்டை பற்றி கூட நான் பேசியிருந்தேன். இது மாதிரியான சொற்களை நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், இன்றைய தலைமுறை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அந்த வரலாற்று உண்மைகளை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வகையில் கிராமத்தினுடைய நீர்நிலைகள் எப்படி இருக்கும் எங்கள் காலத்தில் இப்போ இருந்தாலும் கூட அவ்வளவு தெளிவற்றதாக வளம் இல்லாததாக மாறிவிட்ட காரணத்தால் நான் இதை மீண்டும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் காவிரி தான் எங்களுக்கு குலதெய்வம். அது அவர்கள் தண்ணீர் கொண்டு வரவில்லை, இங்கே விவசாயமே இருக்காது. அந்த வகையில் காவிரி தாயை நாங்கள் வணங்கி இந்த ஆடிப்பெருக்கெல்லாம் கொண்டாடுறதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் 1980க்கு பிறகு அதனுடைய வளம் மாறிவிட்டது. அது இன்னொரு காணொலியில் நான் பதிவிடுகிறேன். அதே நேரத்தில் இந்த விவசாயத்துக்கு இந்த ஆறுனுடைய பயன், மற்ற நீர்நிலைகளுடைய பயனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, காவிரி ஆறு பிரதான ஒரு ஆறு. அதன் பிறகு கிளை ஆறுகள். ஒவ்வொரு கிராமத்துலையும் காவிரியுடைய கிளை ஆறுகள் தஞ்சை மாவட்டத்தில் இல்லாத ஊர்லேயே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா ஊர்லேயும் கிளை ஆறுகள் இருக்கும். அந்த கிளை ஆறுகளிலேருந்து பிரிந்து பெரிய வாய்க்கால்கள், அந்த பெரிய வாய்க்கால்லேருந்து பிரிஞ்சு சின்ன வாய்க்கால்கள், அந்த சின்ன வாய்க்கால்லேருந்து பிரிஞ்சு கன்னி வாய்க்கால்கள், இப்படி அந்த நீர்ப்பாசன அமைப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குளம், அந்த வெட்டப்பட்ட குளம் பெரிய அளவில் இருக்கும். அதில் குளிப்பதற்கு நிறைய நேரங்களில் அது கூட நாங்கள் குடிநீராக பயன்படுத்திய காலம்லாம் உண்டு. ஆடு மாடுகளை கால்நடைகளை தண்ணீர் குடிக்க வைப்பது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்தது. அதற்கு கீழே குட்டை, சிறிய அளவில் இருப்பது குட்டை. அதற்கு பிறகு நீரோடை. இப்படிப்பட்ட நீர்நிலை அமைப்புகள் நாங்கள்லாம் பார்த்து ரொம்ப குதித்து கும்மாளம் போட்டு குளியல் போட்ட காலம்லாம் நினைத்து பார்க்கின்றேன். உங்களுக்கு அது மாதிரி அனுபவம் இருந்தால் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.